ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வீக் 5க்கு உண்டான டெஸ்ட் பார்த்துடலாங்க. நான் இனிமேல் வந்துட்டு திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறேனோ அதை வந்து 5 டேஸ்க்கு நம்ம லைவில் வந்து ரிவிஷன் பண்ணலாங்க. 6th டே வந்துட்டு ஃபுல் ரிவிஷனுக்கு நான் ஃபுல் டெஸ்ட்டாகவே கொடுக்குறேன். ஏன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்டு வந்துட்டு டெஸ்ட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் இனிமேல் வீடியோவில் இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நியூவாக வந்துட்டு ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தராக வந்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி மேம் இந்த வந்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா லைவில் வந்து போய் பாருங்கள் அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலை. அதனால் நான் இனிமேல் வந்து இதை வீக் 5 டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை வந்து எடுத்து பார்த்தாலே போதுமானது. இனி புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இந்த மெத்தட் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போது இந்த 5th வீக்குக்கு நம்ம என்னங்க படிச்சிருந்தோம், பாலிட்டி வந்து படிச்சிருந்தோம். அதிலேருந்து சில கேள்விகள் நான் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் இதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்களுமே வந்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக 5 நாட்கள் நான் என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேனோ அதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்க? போகலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் எது? சொல்லுங்கள் பார்ப்போம். இது வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும், 1 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணணுங்க. இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் எது? சொல்லட்டுங்களா? ஆன்சர் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம், நாடாளுமன்றம்னு சொல்லலாம், பாராளுமன்றம்னு சொல்லலாம், சரிங்களா? அடுத்து, மாநிலங்களும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளும் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தை எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லுங்கள் பார்ப்போம். மாநிலங்களும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தை எவ்வாறு அழைப்பார்கள்? சொல்லுங்கள். இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வரணுங்க, சரிங்களா? ஏன்னா நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் லைவ் மிஸ் பண்ணிட்டாங்க கூட இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்கேன். சட்டமன்ற பேரவைங்க, சட்டமன்ற பேரவை, ஓகேங்களா? அடுத்து தேர்டு, முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளம் எது? சொல்லுங்கள் பார்ப்போம். முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளம் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, நான் ஆன்சர் சொல்கிறேன். நாடாளுமன்றம். முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளம் நாடாளுமன்றம். அடுத்து 4th ஒன், மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது? மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது? மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது? April 3, 1952ங்க, சரிங்களா? உங்களுக்கு உண்மையாக நீங்கள் இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே நீங்கள் கீழே போய் கமெண்ட் பண்ணணுங்க, கமெண்ட் பாக்ஸில். அப்போ தான் நீங்கள் உங்களை நீங்கள் வந்து ஏமாற்றிக்காமல் இருந்தீங்கன்னா தான் இந்த ஜேர்னியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியும், புரியுதுங்களா? அடுத்து, மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருங்க? மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆன்சர் சொல்லுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் துணை குடியரசுத் தலைவர், சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர். ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எவ்வாறு அழைக்கப்படுவர்? செனட்டர்கள், செனட்டர்கள். அடுத்துங்க 7வது, மிக அதிக மாநிலங்களவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எதுங்க? ஆன்சர் பண்ணுங்க. மிக அதிக மாநிலங்களவை உறுப்பினர் கொண்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம், சரிங்களா? 31, மிக குறைந்த மாநிலங்களவை உறுப்பினர் கொண்ட மாநிலம் சொல்லுங்கள். மிக குறைந்தது. மிக அதிக மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் 31ங்க. மிக குறைந்த மக்களவை உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் சொல்லுங்கள். சிக்கிம் 1 உறுப்பினர். அடுத்து, நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை எதுன்னு சொல்லுங்கள். நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை
நான் உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்து ஸ்டடி பிளான் கொடுத்து ரிவிஷன் கொடுத்து என்னென்ன போர்ஷன் எப்படி படிக்கணுங்கிற ஐடியாஸும் கொடுத்துட்ருக்கேன். நோட் மேக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஐடியாஸும் கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரமளிக்கும் உறுப்பு எதுங்க? அதிகாரமளிக்கும் உறுப்பு. மாநிலம் மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய பணிகளை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரமளிக்கும் உறுப்பு எதுங்க? 312 ஆர்டிக்கல் 312. சரிங்களா? அடுத்து பணம் சார்ந்த முன் வரைவுகளின் மீது யாருக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது? பணம் சார்ந்த முன் வரைவுகளின் மீது யாருக்கு முழுமையான அதிகாரம் உள்ளது? சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் மக்களவை. அடுத்து துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? மாநிலங்களவை. சரிங்களா? மாநிலங்களவைக்கு தான் உள்ளது. 13வது கொஷின். அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் உறுப்பு எதுங்க? அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடும் உறுப்பு. 368. சரிங்களா? 368. ஆன்சர் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அடுத்துங்க பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுன்னு சொல்லுங்கள். பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் 14வது என்னங்க? பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எதுன்னு சொல்லுங்கள். அட்டவணை 6வது அட்டவணைங்க. 6வது அட்டவணை. அடுத்து மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் யாருங்க? மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் ஆளுநர். அடுத்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எது? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எது? 163ல் 1. சரிங்களா? அடுத்து மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது என்னங்க? மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது 25. சரிங்களா? மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது 25. அரசின் தலைவர் யார்? அரசின் தலைவர். அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். சரிங்களா? அடுத்து 19வது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறையை எவ்வாறு அழைப்பர்? உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறையை எவ்வாறு அழைப்பர்? கண்டன தீர்மானம். சரிங்களா? கண்டன தீர்மானம். அடுத்து 20வது கொஸ்டின். மாநிலத்திற்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் பரிந்துரை அளிப்பது எந்த குழு? மாநிலத்திற்கு உள்ளும் வெளியிலும் பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் பரிந்துரை அளிக்கக்கூடிய குழு எந்த குழுன்னு சொல்லுங்கள். ஞாபகம் வருதுங்களா? மதிப்பீட்டு குழு. மதிப்பீட்டு குழு. 21 மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையையும் ஆய்வு செய்வது எந்த குழுங்க? மாநிலத்தின் ஒதுக்கீட்டு கணக்குகளையும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவரின் அறிக்கையையும் ஆய்வு செய்வது எந்த குழுன்னு சொல்லுங்க. ஆன்சர் பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு. சரிங்களா? அடுத்து 22 பொதுத்துறை நிறுவனங்களின் தன்னாட்சியையும் பயன்திறனையும் ஆய்வு செய்வது எந்த குழுன்னு சொல்லுங்கள். பொதுத்துறை நிறுவனங்களின் தன்னாட்சியையும் பயன்திறனையும் ஆய்வு செய்வது எந்த குழுன்னு சொல்லுங்கள்.
ரொம்ப ஈஸிங்க. பொதுத்துறை நிறுவனங்களின் குழுன்னு வரும். பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. சரிங்களா? அடுத்துங்க, நிலைக்குழு அவற்றின் தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? நிலைக்குழு அவற்றின் தன்மைக்கேற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சொல்லுங்க. 6. அடுத்துங்க, இந்திய அரசின் எந்த உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? மாநிலத்தின் முதல்வர் 164 1. சரிங்களா? அடுத்து, மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர் யாருன்னு சொல்லுங்க. மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர். உண்மையான நிர்வாகத் தலைவர் யாருங்க? சிஎம், முதலமைச்சர். சரிங்களா? சிஎம். அடுத்துங்க, உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பணியில் அமர்த்தும் அதிகாரம் யாருடையது? உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பணியில் அமர்த்தும் அதிகாரம் யாருடையது? யாருங்க? குடியரசுத் தலைவர். சரிங்களா? குடியரசுத் தலைவர். இது பாருங்க, ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் பணிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 158 3A. சரிங்களா? 158 3A. அடுத்து, ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? சொல்லுங்க பார்ப்போம். ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றி கூறக்கூடிய அந்த ஆர்டிகல் சொல்லுங்க. 157 மற்றும் 158. அடுத்து, எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனையின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனையின்படி ஆளுநர் அதிகாரங்களை செயல்படுத்துகிறார்? சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டிகல் 163. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனை வழங்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து எதுங்க? சொல்லுங்க பார்ப்போம். முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனை வழங்க வேண்டும் என குறிப்பிடும் சரத்து என்னன்னு சொல்லுங்க. ஞாபகம் வருதுங்களா? 163 1ங்க. சரிங்களா? 163 1. அடுத்து, சட்டமேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சட்டமேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சொல்லுங்க பார்ப்போம். விதான் பரிஷத். விதான் பரிஷத். அடுத்துங்க, சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னங்க? சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறக்கூடிய ஆர்டிகல் 169. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் இந்த பகுதிகளுக்கு பொதுவாக உள்ள நீதிமன்றம் எங்கு உள்ளது? சொல்லுங்க. பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக உள்ள நீதிமன்றம் எங்கு உள்ளது? ஆன்சர் சண்டிகர். அடுத்துங்க, வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றம் எங்கு உள்ளது? சொல்லுங்க பார்ப்போம். வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்றவைகளுக்கு பொது நீதிமன்றம் எங்கு உள்ளது? கவுஹாத்தி. கவுஹாத்தி. அடுத்து, ஒரு மாநிலமாக இல்லாத போது தனக்கென்று சொந்தமான ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள, அது வந்துட்டு ஒரு யூனியன் பிரதேசம், அப்படி இருக்கக்கூடியதுக்கு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்றத்தை தனியாக கொண்டுள்ளது. அது எந்த யூனியன் பிரதேசம்னு சொல்லுங்கள். ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று சொந்தமான ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள ஒரு யூனியன் பிரதேசம் எதுன்னு சொல்லுங்கள்.
டெல்லி. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் என்னங்க? சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5. அடுத்து பண மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? பண மசோதாவை எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? சட்டமன்ற கீழவை. சரிங்களா? சட்டமன்ற கீழவை. அடுத்து கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லுங்கள். கல்கத்தா, பம்பாய், சென்னை உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1862. சரிங்களா? 1862. அடுத்துங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் என்னன்னு சொல்லுங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம் 1956. ஓகேங்களா? 1956. ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ள மாநிலங்கள் எத்தனை? எவ்வளோன்னு தெரியும் இல்லைங்க? 6. என்னென்னங்க? பீகார், கர்நாடகா, அடுத்து மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. சரிங்களா? தெலுங்கானா. ஓகேங்க. அடுத்து பாருங்க, 50வது கொஸ்டின். நாட்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும். சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்களுக்கு முன்னர் முன்னறிவிப்பு செய்ய வேண்டும்? 14 days. ஓகேங்களா? சரிங்க. ஜிஎஸ் முடிஞ்சு. அடுத்து நம்ம பழமொழி 400ங்க. இப்போ இதுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழில் அருக நடி போற்றுவோம். இதற்குரிய பழமொழி சொல்லுங்கள். அருக நடி போற்றுவோம். பெரியதன் ஆவி பெரிது. சரிங்களா? அடுத்து மகனுக்கு செய்ய வேண்டியது. மகனுக்கு செய்ய வேண்டியது. இதற்குரிய பழமொழி சொல்லுங்கள். செகண்டுக்கு மகனுக்கு செய்ய வேண்டியது. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்காகும். நியூ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் டெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறேங்க. சரிங்களா? லைவ் டெஸ்ட் கொடுத்தா எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. தான் செய்த பாவை தனக்கு. இது எப்படி மேம் படிக்கிறதுனா நான் இது தொடர்பாக வீடியோ போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு தான் இந்த மகனுக்கு செய்ய வேண்டிய இதுக்கு உண்டான பழமொழி. அடுத்து செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். யோசிச்சு பாருங்கள் என்ன பழமொழி வரும்னு. செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். இது நான் ஒரு நல்ல விளக்கத்தோடு இந்த பழமொழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, அரங்கினுள் வட்டு கரையிருந்தார் கிளிய போர். கரையிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அது சிறிதாக தான் தெரியும். கரையிருந்தார்க்கு கிளிய போர். சரிங்களா? நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அறிவு ஆடை போன்றது. அறிவு ஆடை போன்றது. இதற்குரிய பழமொழி 400 என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அறிவு ஆடை போன்றது. என்னங்க வரும்? அணியெல்லாம் ஆடையின் பின். அணியெல்லாம் ஆடைக்கு பின்னாடிதாப்பா. ஆடையின் பின். அடுத்துங்க, கொடியவன் பார்க்க மாட்டான். கொடியவன் பார்க்க மாட்டான். இதுக்கு என்னங்க வரும்? கொடியவன் பார்க்க மாட்டான். யோசிச்சு பாருங்கள் என்ன வரும்னு. அஞ்சாதே தின்பது எங்க இதுங்க. கொடியவன் பார்க்க மாட்டான். அஞ்சாதே தின்பது அழுதவன் கண். சரிங்களா? அடுத்துங்க, பகையை அறவே ஒழிக்க வேண்டும். பகையை அறவே ஒழிக்க வேண்டும். இதுக்கு என்ன வரும் யோசிங்க பார்ப்போம். இருங்க நான் ஸ்டாப் பண்ணிகிட்டே எழுதிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். பாருங்கள், பகையை அறவே ஒழிக்க வேண்டும்க்கு அறிந்தறிகால் நீர்படுக்குமாறு. அறிந்தறிகால் நீர்படுக்குமாறு. அடுத்து தளராதவன் செல்வனாவான். இதுக்கு யோசிங்க பார்ப்போம். தளராதவன் செல்வனாவான்.
இதுக்கு என்னங்க? தளராதவன் செல்வனாவான், அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. இதெல்லாம் புரியல, நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட பழமொழி நான் ஒரு வீடியோ பாருங்கள். அதில் வாழ்க்கை நடைமுறையோடு சேர்த்து நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்துங்க, கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. சொல்லுங்கள் பார்ப்போம். கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. இதுக்கு என்னங்க? கோழைக்கு பாதுகாப்பே கிடையாதுக்கு அஞ்சுவாருக்கு இல்லை அரண். பயப்படுறவங்களுக்கு, எப்போ பார்த்தாலும் பயந்துட்டே இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பே கிடையாது. அடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம். முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். சொல்லுங்கள். இதுக்கு என்னங்க? முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். அணியாரே தம்மை தமவேனும் கொல்லா களம். நெக்ஸ்ட்டுங்க, அன்பால் அன்பால் சாதிக்க வேண்டும். இதுக்கு என்னங்க வரும் பழமொழி? அன்பால் சாதிக்க வேண்டும். அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு. என்னங்க? அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு. அடுத்து வல்லவன் காரியம் கெடாது. இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. வல்லவன் காரியம் கெடாது. இதுக்கு என்னங்க? வல்லவன் காரியம் கெடாது. அருமோ குளநெடிது கொண்டது நீர். அருமோ குளநெடிது கொண்டது நீர். அடுத்து மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. இதுக்குரிய பழமொழி சொல்லுங்க. மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. இதுக்குரிய பழமொழி என்னங்க? மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. ஆகாதே உண்டது நீலம் பிரிது. சரிங்களா? அடுத்து பனை போல செய்யும் உதவி. இதற்குரிய பழமொழி சொல்லுங்க. பனை போல செய்யும் உதவி. இதுக்கு பாருங்க, பனை போல செய்யும் உதவிக்குரிய பழமொழி ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து. ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து. அடுத்து கொடியவன் செய்வது செயலாகாது. கொடியவன் செய்வது செயலாகாது. இதுக்குரிய பழமொழி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ரொம்ப நல்லா ஒரு பழமொழி வருங்க. இதுக்குரிய பழமொழி பாருங்க. கொடியவன் செய்வது செயலாகாது, ஆகுமோ நந்துழுதெல்லாம் கணக்கு. நத்தை உழுதெல்லாம் கணக்காயிருமா அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஓகே. அடுத்துங்க, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்சி சுலகராதியிலேருந்து நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறேன். அக்கஸ்டிகோ ஃபோபியா. அக்கஸ்டிகோ ஃபோபியா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒளி அச்சம். சரிங்களா? தெரியாதவங்க நான் இப்போ இதுக்கு வந்து ஷார்ட்கட்லாம் போட்டிருக்க, போய் பாருங்கள். அக்குவட்டல். அக்குவட்டல் இதுக்குமே ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். அக்குவட்டல்னா குற்ற விடுதலை. அக்குவட்டல்னா குற்ற விடுதலை. அக்காஸ்டிக்கல் டைல். அக்காஸ்டிக்கல் டைல்னா ஒளி ஈர்ப்பி. ஒளி ஈர்ப்பி. அக்ரோபேட். அக்ரோபேட் அப்படின்னு என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அக்ரோபேட் ஷார்ட்கட் போய் பாருங்கள். சரிங்களா? கலை கூத்தாடி. அக்ரோலித். அக்ரோலித்னா என்னென்னு சொல்லுங்கள். தலையுறு. அக்ரோபெத்தாலஜி. அக்ரோபெத்தாலஜி என்னென்னு சொல்லுங்கள். அசால்ட்டாக இருக்காமல் ஸ்டார்டிங்லேருந்தே படிங்கங்க. சரிங்களா? அக்ரோபோரா. அக்ரோபோரானா என்னென்னு சொல்லுங்கள். அக்ரோபோரா. இருங்க, நான் இதை மேலே எடுத்துக்கிறேன். அக்ரோபோரானா என்னென்னு சொல்லுங்கள். அக்ரோபோரானா கடற்காஞ்சொரி. கடற்காஞ்சொரி. சரிங்களா? ஓ, நெக்ஸ்ட் அதே தான் பண்ணியிருக்கானே. சரி, ஓகே. அக்ரோடெரியா. அக்ரோடெரியானா என்னென்னு சொல்லுங்கள். உச்சி மேடை பீடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பீடம். அடுத்து ஆக்ட்னா என்னங்க? ரொம்ப ஈஸி, சட்டம். அடுத்து குவட்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். பற்றொப்ப பதிவேடு. சரிங்களா? பற்றொப்ப பதிவேடு. அக்ரேட்டியா. அக்ரேட்டியா அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். நலிவு. ஆக்டினோட்ரோமோஸ். ஆக்டினோட்ரோமோஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். ஆக்டினோட்ரோமோஸ் அப்படின்னா பல் கிளை. நிறைய கிளை, பல கிளைகள் இருக்கக்கூடியது. அடுத்துங்க, ஆக்டினாலஜி. ஆக்டினாலஜி என்னன்னு சொல்லுங்கள். ஆக்டினாலஜி அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். ஒளி விளைவியல். இதுக்கு ரெண்டு வருங்க. ஒளி விளைவியல். ஊடு. இதுக்கு நான் நல்ல ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேங்க. ஊடு கதிரியக்கவியல். இது நீங்கள் மைண்ட்லேயே வந்து மனப்பாடமே பண்ண வேணாம். அதுக்கு ஒரு ஷார்ட்கட், நல்ல ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். ஆக்டினோ மைக்கோசிஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். ஆக்டினோ மைக்கோசிஸ் அப்படின்னா மரநாக்கு நோய்ங்க. ஆக்டினோ மைக்கோசிஸ்னால் மரநாக்கு நோய். அடுத்து ஆக்டினியா. ஆக்டினியா அப்படின்னா கடற்பஞ்சு. ஸோ வெற்றிகரமாக நம்ம 5வது
டெஸ்ட்டை வந்துட்டு நல்லா முடிச்சிட்டோங்க. இனி நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் வந்து நம்ம ஸ்டடி பிளான் படி வந்து படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அடுத்து என்னென்ன பாடங்க 8th வந்துட்டு அடுத்து 4, 5, 6 இந்த இயல் வந்து படிக்கணும். அது போக பாலிட்டியில் என்னென்ன தலைப்புகள் கொடுத்துருக்கணும் அதை படிங்க. திருக்குறள் வந்து கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ரா பழமொழி 400, மரபு தொடர், இது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டே வரணும். மரபு தொடருக்கு வந்துட்டு எங்கே மேம் பிடிஎஃப் இருக்குன்னு கேட்குறீங்க. எல்லாமே வந்து காமனான டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது. நம்ம பெய்டு பேட்சில் எல்லாத்துக்குமே நான் சென்ட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க? சரிங்க, நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா படிங்க.